இப்போ நம்ம ஹச்சிஎஃப்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ஹச்சிஎஃப் ஆஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று 35 எக்ஸ் பவர் 5 ஒய் க்யூப் இசட் பவர் 4. அடுத்தது 49 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இசட் க்யூப். அடுத்து 14 எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இசட் ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ இந்த மூணுலையுமே நம்பரும் இருக்குது, XYZன்னு வேரியபிள் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்பர் வேரியபிள் அப்படி செப்பரேட்டாகவும் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பார்க்கலாம். நம்ம ஈஸியான வழியாகவே போவோமே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். 35 எக்ஸ் பவர் 5 ஒய் 3 இசட் பவர் 4. கரெக்டா? கரெக்டு. 35 எப்படி எழுதலாம்? 7 5 35ன்னு எழுதலாம். ஓகே, 7 × 5. ஓகே, இதே தான் நான் 5 × 7 எழுதிக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான், பட் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் அப்படி எழுதிக்கிறேன். அடுத்து எக்ஸ் பவர் 5 ஒய் க்யூபு Z பவர் 4. இதை அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா வேரியபிள்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் Z அந்த மாதிரி ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸாக கொடுக்கல. இங்கே ஒவ்வொன்றும் எக்ஸ் ஒய் Z ஒன்றும் வேரியபிளாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்த டைம் 49 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் Z க்யூப். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? 49 7 7s are 49. ஸோ 7 × 7. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் Z க்யூப். அடுத்த நம்பர் என்ன? 14 எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு Z ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ 14 எப்படி எழுதலாம்? 2 7s are 14. அதுக்கப்புறம் எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு Z ஸ்கொயர்டு. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் பார்க்கலாம் யார் காமனாக இருக்கான்னு. இங்கே பார்த்தா 5 7 2 இருக்குது, இங்கே மூணுலேயுமே 7 இருக்குது. ஸோ 7 வந்து காமனாக இருக்குது. ஹச்சிஎஃப்ன்றதை யார் காமனாக இருக்கவங்களோ அவங்கள தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 7 முடிஞ்சா. அடுத்து பாருங்கள், எக்ஸ் பவர் 5 எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இருக்குது. ஸோ மூணுலேயுமே யார் இருக்கா? ஒரு வழியாக எக்ஸ் இருக்காங்க. ஆனால் ஹையஸ்ட் பவர் எடுக்கிறதா லோயஸ்ட் பவர் எடுக்கிறதா? இது ஹச்சிஎஃப். ஹச் அப்படி நம்ம தும்முனா நம்ம அப்படியே சுருங்கிடுவோம்ல. அப்போ சுருங்குனா குட்டியானது தான் எடுத்துக்கணும். எல்லுனாலே என்ன? எல்லுனா லார்ஜ். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்ப தான் ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஹச்சிஎஃப் எடுக்கிறப்போ நம்ம சுருங்கிறோம் இல்லையா? ஸோ சின்ன பவர் தான் எடுக்கணும். இங்கே எக்ஸில் சின்ன பவர் யார்? எக்ஸ் பவர் 1. அகெயின் ஒயில் சின்ன பவர் யார்? ஒய் பவர் 1 ஒய் பவர் 3 ஒய் பவர் 2. ஸோ ஒய். இங்கே இசட்டில் Z பவர் 4 Z பவர் 3 Z பவர் 2. மூணில் யார் செஸ்? இவங்க. ஸோ இவங்களை எல்லாத்தையும் எடுத்து கம்பைண்டாக எழுத போகிறோம். ஸோ ஃபைனலி HCF ஈக்குவல்ஸ் 7XYZ ஸ்கொயர். ஓகேவா? நம்ம இதை எதுக்கு டைரெக்டாக பண்ணிட்டோன்னா, இதில் எல்லாத்துலேயுமே அதே வேரியபிள் இருக்குது, XYZ இருக்குது. அண்ட் இது எதுவுமே எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகலை, ஜஸ்ட் வேரியபிளாக இருக்கிறதுனால நம்ம இப்படி டைரெக்டாக பண்ணிடலாம். ஓகேவா? பாய்.